முடிவெடுக்க வேண்டியது பேரவைத் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1977 இருந்து என்னுடைய அரசியல் பணியை நான் தொடங்கியவன். 1978 மாணவர் திமுகவிலே நான் உறுப்பினராக இருந்தவன். பலருக்கு இதெல்லாம் தெரியாது. 1986 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அண்ணன் நேரு அவர்கள் போல அவர் சேர்மனாக இருந்தார். நான் ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக அன்று 86 பொறுப்பேற்றதிலிருந்து 40 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்திலே பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுப்பணியை, மக்கள் பணியை நான் ஆற்றி கொண்டு வருவது பலருக்கு உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்முடைய அண்ணன் நேரு அவர்கள், அண்ணன் வேலு அவர்கள் எல்லாம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுப்பணியிலே, அரசியல் பணியில் ஈடுபட்டு இந்த அவையிலே பல ஆண்டு காலம் இருந்தவர்கள். அதே போல் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் இருக்கின்றார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 77 இருந்து இந்த அவையில் இருக்கின்றார்கள். ஏன் பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்களே கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 1980 இந்த அவைக்கு வந்து பொது சேவையிலே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த அவையினுடைய நடவடிக்கைகளெல்லாம் உன்னிப்பாக நீங்கள் பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முழுசாக பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். ஓரளவு பேலன்ஸ் பண்ணி இந்த பக்கமும் பார்க்குறீங்க, அந்த பக்கமும் பார்க்குறீங்க. ரெண்டு பக்கமும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இந்த அவையை கொண்டு போக வேண்டும், அமைதியாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். அதற்கு முழுமையாக எங்களுடைய தலைவருடைய தலைமையிலே நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே நிலை என்னன்னு சொன்னால், இந்த இதில் போகிறதில் மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே வருவார்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துட்டே இருப்பீங்க. இத்தனை ஆண்டு காலம் சட்டமன்றத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து என்ன கேள்வி கேட்பார்கள்? மக்களுக்கு தேவையானதை, மக்கள் என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, மக்கள் என்ன பிரச்சனையில் இருக்கின்றார்களோ அந்த பிரச்சனையை கேள்வியாக ஆளுங்கட்சியிடத்திலே கேட்பார்கள். ஆளுங்கட்சி உறுப்பினுடைய கடமை என்ன என்று சொன்னால், என்ன கேள்வி எதிர்கட்சிக்காரர்கள் கேட்கின்றார்களோ அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த அவையை அமைதியாக நடத்துவதற்கு முயலக்கூடியவர்கள் தான் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். இந்த நடைமுறை தான் இப்போலாம் இருந்திருக்கு. சில நேரங்களில் சலசலப்பு வருவது சாதாரணமாக. ஆனால் இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தோடு நான் பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்னா, நம்ம பிரச்சனையை எதிர்கட்சி போய் பேசுகிறாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, ஆனால் பிரச்சனை என்ன கேள்வியை கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதில் ஆளுங்கட்சி தருவதில்லை. ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, ஏதாவது தேவையில்லையா சில பிரச்சனைகளை சுற்றி வளைச்சு கொண்டு வந்து கடைசியில் எதிர்கேள்வியை போடுறாங்க எதிர்கட்சிகிட்ட. அந்த எதிர்கேள்வியை போடுகின்ற பொழுது சில வார்த்தைகளை எதிர்கட்சியில் உள்பவர்களுடைய உறுப்பினர்களை அவருடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலே, ப்ரொவோக் பண்ணக்கூடிய வகையிலே சில வார்த்தைகளை போடுகின்ற காரணத்தால் உங்களை அவர்கள் தர்ம சங்கடத்திற்குள்ளாக்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். அவை முன்னவர், நான் அதை பற்றி விளக்கமாக அவர் பேசி முடிக்கிட்டு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பேச வேண்டிய நேரத்தில் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அதை தவிர்த்து நீங்கள் மானிய கோரிக்கையில் உரையாற்றினா நன்றாக இருக்கு. எங்களுக்கு தெரியும் பதில் சொல்றதுக்கு, அது வேண்டாம், நாங்கள் பார்க்குறோம். மாண்பு தலவாய் சுந்தரம், மாண்பு தலவாய் சுந்தரம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அவர் உள்ளான உண்மைக்கு புறம்பாக சொல்றேன். அவர் காங்கிரஸிலிருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் நின்று திமுகவில் இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக என்ன என்ன உறுப்பினர் உட்காருங்க, உறுப்பினர் தலவாசி உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். தேவையில்லாத விவரங்களுக்கு முடிஞ்சிச்சு, விடுங்க, உட்காருங்க. நீங்க மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள், மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற கொஞ்சம் உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா? அன்பிற்கினிய நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல அவர் உறுப்பினர் பேசுகிறார். சொல்லிட்டேன். உறுப்பினர் பேசும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அவை முன்னவரோ பேசலாம். இவருக்கு நீங்க தேவையில்லாம் ஒரே கிளாரிபிகேஷன் நினைச்சேன். இல்ல நான் வந்து அந்த கிளாரிபிகேஷன் வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நினைச்சேன். இது கிளாரிபிகேஷன் இல்ல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்ல. போதும். தலவாய் சுந்தரத்துக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை? அவரை ஏன் கொடுக்குறீங்க? அப்ப எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் பேசிக்குவோம்.
மாண்பு உறுப்பினர், அது நானே சொல்லிட்டேனே, நானே சொல்லிட்டேன், நானே தான் அதை பற்றி விளக்கம் சொல்லிட்டேன். தேவையற்றது. உட்காருங்க, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தரம் உட்காருங்க. ஒரு மாண்பு உறுப்பினர் ஏ வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுடைய செயலுக்கு நாங்கள் எப்பொழுதும் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஏன்னா இந்த அவையை பொறுத்தளவுக்கு முழு அதிகாரம் படைத்தவர், அதில் உங்களுக்கு மாற்று கருத்து அல்ல. எங்களுடைய உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது தலவாய் சுந்தரம் என்று ஏதாவது ஒரு பெயரை அவர் குறிப்பிட்டிருப்பார்கள், அவர் என்னை சொல்றீங்களா அவர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு நானே கிளாரிஃபிகேஷன் தான் கேட்கறான்னு சொல்றேன். அவர் விவரமா பேசக்கூடிய கிளாரிஃபிகேஷன் கேட்கிறாரு அப்படின்னு தான் நான் அவரை அலோவ் பண்ணேன். நான் அவரது இது போன்ற உட்காருங்க, நான் சொல்றேன், இது போன்ற நிகழ்ச்சிகளை அவரை பற்றி ஏதாவது நான் குறிப்பிட்டிருந்தாலோ அவர் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எதுவுமே இல்லாத பொழுது இப்படி சொன்னோம்னா சட்டசபை நடத்த முடியாது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மற்றவர்கள் பேசும்போதுதான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் ஆசிரியர் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போதே நீங்கள் எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவிர நம்முடைய முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அண்ணன் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் குறிப்பிடும்போது பல வரலாறுகள்லாம் குறிப்பிட்டு இவர் அங்கே இருக்க அதெல்லாம் நீங்கள் இடமாறு அனுமதிக்கக்கூடாது, இதை நீங்கள் என்கரேஜ் செய்யக்கூடாது. அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. மாண்பு எதிர்க்கட்சியாளர்களும் மற்ற உறுப்பினர்களுக்கும் அவர் கையை உயர்த்திய போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கிறார் என்று நினைத்தான் அனுமதித்தால் அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டரா என்று பார்த்தேன். அது தேவையற்ற விவரங்களை நீங்கள் தெரிவித்தால் அது இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் நீங்கள் உட்காருங்க. இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணுவதை பற்றி சொல்கிறீங்க. அவையில் கேள்வி நேரம் இல்லாத போதும் கவனஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்படாத போதும் நான் என்ன நினைத்தேன் என்றால், நிறைய உறுப்பினர்கள் புதிதாக வந்தவர்கள், ஏற்கனவே இருந்தவர்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாக நாமும் சட்டசபையில் மக்களுடைய கருத்துக்களை பேச வேண்டுமே என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்றுதான் வினாக்கள் விட இல்லாத நேரத்திலும் இந்த கவனஈர்ப்பத்தில் இல்லாத நேரத்தில் நான் மென்ஷன் பண்ணுங்க, பதிவு செய்யுங்கள் என்று உங்கள் தொகுதி பிரச்சனைக்காக தான் நான் அனுமதித்தேன். அந்த தொகுதி பிரச்சனை பற்றி பல உறுப்பினர்கள் அது மென்ஷன்ஸ் பதிவு செய்கிற போது அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்க அந்த தொடர்புகள் வெளியே தெரிய வேண்டும் என்பது ரொம்ப அவசியமாக எனக்கு பட்டது. ஆனால் அதுவே எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்றால், ஏதோ அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்பது போன்ற தோற்றத்தையோ அல்லது பதிலே வரவில்லை என்கின்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி அமையுமே. ஆனால் நீங்களே யோசிக்க வேண்டும். நான் ஜனநாயக பூர்வமாக உங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் கிடைத்த பிறகுதான் நான் அனுமதிக்க வேண்டும். அதுதான் விதி. ஆனால் அதை ஏன் அனுமதித்தேன் என்றால், ஒருவேளை சில அமைச்சர் இப்போ பதிலும் சொன்னார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் 3 வினாக்களுக்கு நேற்றே பதிலளித்தார்கள். இப்போது நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் பதிலளித்தார். இப்படி வாய்ப்பு இருந்தால் உடனே பதிலளிக்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் அல்ல என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள். பதில் தெரியும், ஆனாலும் காலதாமதம் இல்லாமல் அதை தர வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். காலதாமதம் இல்லாமல் பதில் வருகின்ற வினாக்களுக்கு மட்டும்தான் வியாழக்கிழமையிலிருந்து வினாக்கள் விடைகள் நேரம் மட்டும்தான் நடைபெறும். குறைந்தபட்சம் ஒரு 5 வினாக்களுக்கு குறையாமல் எடுத்துக்கொள்வேன். அப்படி எடுத்துக்கொள்கிற போது பதிலை பெற்று அதில் துணை வினாக்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த வினாக்களை ஒட்டி உங்களுக்கு அனைவருக்கும் எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு தர முடியுமோ அதை அனுமதிப்பதாக இருக்கின்றேன். அந்த வகையில் இந்த மாண்புமிகு அமைச்சர் ஆஸ்டின் அவர்கள் இந்த பதில் சொல்வதை பற்றி அந்த குறிப்பு மாண்பு உறுப்பினர் நீங்கள் சொல்லி அந்த கருத்து தேவையற்றது என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி. இன்னைக்கு தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்களாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆசிரியர் எப்பயுமே எந்திரிச்சு குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நாங்கள் எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவாரு. இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது, நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் அந்த நாசனர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது திசை திருப்புற மாதிரி மடைமாற்ற மாதிரி இந்த அவை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போறீங்கன்னு. இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் அவர்கள் இங்கே ஒரு கருத்தை சொன்னார்கள். மானிய கோரிக்கையிலே நீங்கள் பேசுகின்ற பொழுது மானிய கோரிக்கையிலே பேசுங்கள் என்று சொன்னார்கள்.
மானிய கோரிக்கையில் தான் பேசணும். இருந்தாலும் கூட பல பேர் பல உறுப்பினர் அன்றைக்கு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கூட மானிய கோரிக்கையிலான விவாதத்திற்கான பதிலுரையே இல்லாமல் 1 மணி நேரம் ஏதோ பொதுக்குழுவிலே பேசுவது போல பல்வேறு கருத்துக்களை சுவாரஸ்யமாக சொன்னார்கள். நாங்களும் அந்த 1 மணி நேரம் இருந்து கேட்டுகிட்டே தான் இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு பதிலுரை சொல்லுவார் பார்த்தா பதிலுரை இல்லை. அதனால் 1-2 மக்களுடைய கருத்துக்களை மட்டும் நாங்கள் எடுத்து வைத்துவிட்டு இந்த அவையினுடைய கவனத்தை ஈர்த்துவிட்டு நான் போகிறேன். 2வது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய விட்டுட்டேன், முக்கியமான என்ன நீங்கள் குறுக்கிடுவீங்க. இந்த அவையை பொறுத்தவரையில் 234 உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அவை இது. 227 பேர் இருக்கும் உள்ளடக்கிய அவை இது. ஆனால் இந்த இருப்பது 227 பேர் இங்கே இருக்கின்றார்கள். ஒரு தொகுதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 தொகுதிகளை போட்டியிட்ட காரணத்தால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்து விட்டார். அதுபோக 6 உறுப்பினருடைய பணி இடம் இங்கே இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம், ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகிவிட்டது. ஒரு தேர்தலிலே போட்டியிடுவது, வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். 1 மாத காலம் கடுமையாக அந்த 6 உறுப்பினரும் அங்கே பணியாற்றியிருப்பார்கள். மக்கள் வாக்களித்த மக்கள் 60 வயது 70 வயது 80 வயது தாண்டியவர்கள் எல்லாம் நடக்க முடியாத அளவிலே கூட அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து இவருக்கு ஓட்டு போட வேண்டும், இவர் ஓட்டு போட்டால் இந்த தொகுதி மக்களுக்கு நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அங்கே வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. அதுபோல் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு களிப்பு இருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி, அவருடைய நண்பர்களுக்கும் சரி, அவருக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். 5 ஆண்டு காலம் இந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை, இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ளாக ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரே தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். அப்படி நீங்க பேசலாம். உறுப்பினர் முதல்ல வந்து அவருடைய விலகல் கடிதம் விதிகளின் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ வழக்கு மன்றத்திலே வழக்கு இருக்கிறது. தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்பதை பற்றி தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்க முடியாது. நான் வந்து பேரவைத் தலைவர் நான் முடிவெடுக்க முடியாது, நீங்களும் முடிவெடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையம் எப்போது முடிவெடுத்து தேர்தல் நடந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு நிச்சயமாக அந்த யார் அங்கே வெற்றி பெறுகின்றால் அவர்கள் அது தயாராக இருப்பார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துக்குள்ளே போகாமல் மற்ற கருத்துக்களை மானிய கோரிக்கை ஒட்டி பேசுமாறு நான் கேட்டுக்கொள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்தார். 6 எம்எல்ஏ தொகுதி வந்து வேக்கண்டாக இருக்குது. அந்த மக்களுடைய குரலை வந்து கேட்பதற்கு யாரும் இல்லைன்னுங்கிற ஒரு பதிவு பண்ணார். மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஜிஓ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை வந்து எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னாலும் பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனையிலிருந்து எல்லா என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலும் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். திருப்பியும் அவர் அரசியல் பக்கமே வந்துட்டு இருக்காரு, மானிய கோரிக்கை விவாத பக்கம் வரமாட்டேங்கிறாரு. சொல்லிட்டேன். மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இது பொறுப்பு அமைச்சருங்கிறது எல்லா அரசுலையும் எல்லா முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாமல் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டல, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். மாண்பு உறுப்பினர் ஆசிரியர், மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆசிரியர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்கள் இப்போ மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்குற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய. அந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. அவை முன்னவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமான் எங்களுடைய ஆர்வம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். மாண்பு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு, இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. நான் சொன்னேன் வழக்கு இருக்கு. நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்ல நான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது? பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பெற்ற பிறகு தங்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறுகிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த நாள் ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில் போய் ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இல்ல இதை பற்றி இந்த விவரங்கள் எல்லாம் வழக்கில் இருக்கிறது. இந்த நீங்க சொல்ற இந்த விவரம் வழக்கில் அதை பற்றி பேசுற அனுமதி இல்லை, அவைக்குள் நீக்குகிறேன். நீங்க சொல்ற ஒரு கருத்து இல்ல 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 அப்படி இல்ல. நீங்க வழக்கு இல்லைங்க, வழக்கில் இந்த பிரச்சனை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வழக்கில் இந்த பிரச்சனை குறித்து இருக்கு இல்ல. நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இல்ல 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 உணர்ச்சி வசப்படா இல்லைங்க. இல்ல உணர்வு இல்லைங்க. இல்ல உணர்ச்சி வசப்படாது, நிதானமா பேசுங்க. உங்க கருத்தை நிதானமா சொல்லுங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்கள் வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க, வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் மாண்பு அவை முன்னவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை இருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க நான் சொல்லி முடிக்க வரைக்கும் உட்காரு. சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாணவர் பேசுங்க. உறுப்பினர் நான் பேசுறேன். மாண்பு அவை முன்னவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். நான் மாணவர் இல்ல இல்ல முன்னவர் சொல்றேன். முன்னவர் இது கருத்து சொல்லிட்டீங்க போதும். உட்காருங்க, நான் சொல்ல உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவரா பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் பேசுறீங்க? யார்? அவை முன்னவர் கொடுங்க. உட்காருங்க, நான் சொல்லிடுறேன். இல்லை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய உட்காருங்க. இல்லை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பெரிய கஷ்டப்பட்டு தெரியாத நாட்டுக்கு. ஆகவே இல்ல உட்காரு நான் சொல்லுறேன். நான் ஒரே சொல்லிடுறேங்க. உட்காருங்க. அவர் பேரு என்ன? அவர் பேரு ஒரு பேர் சம்பத்குமார். அவர்களே உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கல, அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல உட்காருங்க. அவங்க மட்டும் பேசட்டும். நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க. இங்க வாங்க, உட்காருங்க. அவர் பேசுறாரு பாருங்க, அவங்களை உட்கார வைங்க. மாண்பு உட்காருங்க. இங்க பாருங்க. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யாரும் வாபஸ் எல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களோ, யாரும் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா, அப்போ வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வேட்பாளருக்கு தான் அங்க எங்களுடைய எனக்கும் எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி, அவருடைய வேட்பாளர் பத்தி எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா இதுக்கின்ற கருத்தை பேசினா பரவாயில்ல.
இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதில் கூர்ந்து இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியும் குறிப்பிடல. எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? ராஜினாமா பண்றாங்க. சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க. ராஜினாமா பரிசீலனைக்கிறீங்க. அடுத்த முதல் மாடியில் போய் சேர முடியும். இந்த விவரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வழக்காடு மன்றத்தில் இருக்கு. நீங்க நடக்கிறது இங்கே பேசி கோர்ட்டையும் பேச முடியாது. இல்லை, ரெண்டு இடத்துல எப்படி பேச? இந்த விதிப்படி நீதி விசாரணையில் இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் குறித்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இருங்க, நீங்க கோர்ட்ல கேஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் நான் பேச அனுமதிக்கிறேன். வழக்கில் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கீழே என்ன இதுக்குள்ள விவரத்துக்குள்ள போக அனுமதி இல்லை. இல்லைங்க, எந்த கட்சி இல்லை பேரு சொல்ல கட்சி விவரம் என்னன்னு சொல்றீங்களா? வழக்காட்டு மன்றத்தில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற விவரத்தை சொன்ன பிறகு அப்புறம் எந்த கட்சி அந்த கட்சி என்றால கோர்ட்ல இல்ல. இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து ஒரு கட்சியில் வெற்றி இல்ல நான் அவர் நீங்க அதுக்குரிய பதில் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மை கொடுத்த சொல்லியாச்சு. இவ்வளவு பேர் நீங்க யாரை பேச விடுறது? போய் வேற யாரையாவது பேச விட்டோமா? அவருக்கு பதிலா இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லங்க, உங்களை பேச அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க. அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. திசை இதே உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க, உட்காருங்க. நான் முதல் நாள் இருந்து உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். இது 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஒண்ணுதான், இருங்க. ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களாவே முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கிறது முதல் உரையில் நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க? என்னைய குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. என்னங்க இது? உட்காருங்க. என்ன உட்காருங்க. தெரியும், தெரியுங்க. உட்காருங்க, எல்லாரையும் தெரியும். உட்காருங்க. இருங்க. ஒரு கட்சி தலைமைக்குரிய உள்ள உணர்வினை முதல் உரையில் நீ குறிப்பிடுகிற போது எவ்வளவு பேர் உழைச்சாங்க, 6000 பேர் வேலை செஞ்சாங்க, இவ்வளவு பேருடைய உழைப்பில் தான் ஜெயிச்சாங்க என்று உங்களுடைய உள்ள உணர்வுகளை எல்லாம் நீங்கள் நல்லா பதிவு செஞ்சீங்க. பதிவில் இருக்கு, நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஒரு கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு விலகி போகிற போது ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்படுகிற இழப்பு குறித்தும் வருத்தம் குறித்தும் நிறைய பேசியிருக்கீங்க. அதெல்லாம் குறிப்பில் இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனையில் உறுப்பினர் ஆஸ்டின் பேசிய பிறகு தேவையில்லாத விவாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சார். அவை முன்னவர் இருங்க. அவை முன்னவர் சொல்லி நான் தானே சொல்றேங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் இருங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் மேற்கொண்டு அதிலே விவாதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை இத்துடன் நான் முடித்து விடுகின்றேன். உறுப்பினர் ஆசிரியன் அவர்கள் உட்காருங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. உறுப்பினர் ஆசிரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மேற்கொண்டு வேண்டாம், நீங்கள் இதில் மானிய கோரிக்கையில் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்கள் கருத்து இன்னும் நிறைய இருக்குது.
இந்த இல்ல அதெல்லாம் இந்த நீங்க அவையினுடைய மேடையில- நடவடிக்கைகள் குறித்து மக்களுடைய கருத்து நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் இங்க என்னுடைய குரலாக ஒலிக்கணும்னு சொன்னா 1 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது. இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய கட்டளை ஏற்று மானிய கோரிக்கைகளை நான் என்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில்துறை வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்றது. உற்பத்தி, ஏற்றுமதி, முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு தமிழ்நாடு தனது தனித்துவமான இடத்தை 5 ஆண்டுகளாக பெற்றுள்ளதை நாம் அத்தனை பேர் இன்றைக்கு அறிவோம். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதிக அளவிலான வேலைவாய்ப்பு, 2030ற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கை நோக்கிய எங்களுடைய தொழில்துறை பயணமானது 2024-25 ஆண்டிலே இந்தியாவிலேயே எங்கேயும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையாக 11.19% என்ற பொருளாதார வளர்ச்சியை, இரட்டை இலக்க வளர்ச்சியை சாதித்து காட்டிய திராவிட மாடல் அரசு. முதலீடுகளை ஈர்ப்பது மட்டுமல்ல, அவற்றை வேலைவாய்ப்புகளாக மாற்றுவது, தொழில் வளர்ச்சியை மாவட்டங்கள் தோறும் விரிவுபடுத்துவது, எதிர்காலத்திலே தொழில்களுக்கு வேண்டிய தேவையான உட்கட்டமைப்புகளை உருவாக்குவது போன்ற ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் காரணமாகத்தான் கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாடு தொழில்துறையிலே உச்சத்தை எட்டியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு கிட்டத்தட்ட 12.37 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்தது தமிழ்நாடு அரசு. அந்த சாதனையை புரிந்தது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய அரசர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மோட்டார் வாகன உற்பத்தியிலே முதலிடம், ஆடைகள் உற்பத்தியிலே முதலிடம், தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தியிலே முதலிடம், கணினி மற்றும் ஒலிக்கருவிகள் உற்பத்தியில் 2ஆம் இடம், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் உற்பத்தியில் 2ஆம் இடம், பிற போக்குவரத்து சாதனங்கள் உற்பத்தியில் 2ஆம் இடம், மின்னணுவியல் ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மட்டும் 41.23%. இப்படி தொழில்துறையிலே தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை கடந்த 5 ஆண்டுகளிலே உருவாக்கி இருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினை 2024ஆம் ஆண்டு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி அவர்கள் நடத்தி, அதன் மூலமாக இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையிலே 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதன் மூலமாக 6,64,181 கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார்கள். இதன் மூலம் கிட்டத்தட்ட 14.5 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 2021 முதல் 26 வரை கிட்டத்தட்ட 12 முதலீட்டாளர்கள் மாநாட்டுகளை எங்கள் தலைவர் அவர்கள் நடத்தினார்கள். முன்னாள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்களே நேரடியாக ஜப்பான், சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்று அங்குள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து அவரிடத்தில் பேசி மிகப்பெரிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக மட்டும் 69 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 34,013 கோடிகள் இங்கே முதலீடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2024 முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட 633 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே 526 முதலீடுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுவது என்பதோடு அந்த துறை நின்றுவிடக்கூடாது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலீடாக மாற்றுவதில்தான் ஒரு அரசினுடைய வெற்றி இருக்கின்றது. அந்த வெற்றியை திராவிட மாடல் அரசு 5 ஆண்டுகளே சிறப்பாக செய்துள்ளது. இந்தியாவிலே யாரும் செய்ய முடியாத சாதனைகளை இந்த தொழில்துறையிலே கடந்த 5 ஆண்டுகளிலே முதலீடுகளை கொண்டு வந்தது திமுக அரசு. கிட்டத்தட்ட 526 முதலீடுகள், இது கிட்டத்தட்ட 84%. அந்த முதலீட்டாளர் மாநாட்டிலே கொண்டு வந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஓயுக்கள் முதலீடுகளாக டிரான்ஸ்ஃபர் கன்வெர்ட் பண்ணப்பட்டது 84%. மொத்தமாக 1192 முதலீடு ஒப்பந்தங்கள் மூலம் 873 முதலீடுகள் கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 73%. இது இந்தியாவில் எந்த மாநிலமும் இந்த அளவிற்கு
புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முதலீடாக மாற்றியது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இதுதான் அதிகபட்சமாக என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல வளர்ந்த புறநகர் பகுதிகளிலே படித்த இளைஞர்களுக்கு ஐடி சர்வீஸ் மூலம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை அங்கே வளர்ச்சியை கொண்டு வருவதற்காகத்தான் இந்தியாவிலே முதலிலே எங்களுடைய தலைவர்கள் நியோ டைடல் பார்க் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். டைடல் பார்க் திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலிலாக. இன்றைக்கு புதிதாக வளர்ந்து வரும் நகரங்களிலே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் நியோ டைடல் பார்க் என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து, அதுவும் மாநகர பெரிய பெரிய மாநகராட்சி மட்டுமல்ல, தென் மண்டலங்களிலே டெல்டா மண்டலம் என்று சொல்லி தூத்துக்குடி, தென்காசி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், விருதுநகர், விழுப்புரம் உள்ளிட்ட 10 இடங்களிலே இந்த நியோ டைடல் பார்க் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட 600 நபர்களுக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை பெருமையோடு நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் ஒன்று, நம்முடைய தொழில்துறை அமைச்சருக்கு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். எங்கள் தொகுதியில் உள்ளது, எங்களுடைய அரசு கொண்டு வந்த நாகர்கோவில் பகுதியிலே நியோ டைடல் பார்க் என்ற திட்டம் ஏற்கனவே எங்களுடைய முதலமைச்சர் அவர்களால் பிப்ரவரி மாதத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டு பணிகள் தொடங்குவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்று இன்றைக்கு 3 மாதம் ஆயிட்டு, அடிக்கல் நாட்டப்பட்டு 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் இந்த பணிகள் தொடங்கப்படவில்லை. அது டிக்டோ நிறுவனம் தான் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் நான் கருதுகின்றேன். அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது பணம் இல்லை, எனவே நாங்கள் இன்னும் பணியை தொடங்கவில்லை, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு விட்டது, அரசாங்கம் என்றைக்கு டைடல் பார்க்கு பணத்தை கொடுக்கின்றார்களோ மறுநாள் உங்கள் பணியிடத்தில் வேலையை தொடங்கி விடுவோம் என்று சொன்னார்கள். எனவே இந்த அரசை நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வதெல்லாம், இது 600 இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய இடம். நாகர்கோவில் பகுதி என்பது கன்னியாகுமரி மாவட்டம் என்பது எந்த தொழிற்சாலை வர முடியாத இடங்கள் பற்றாக்குறை உள்ள மாவட்டம். எங்கே தொழிலுமே அங்கே வர முடியாது. மிகவும் சிரமப்பட்டு இந்த இடத்தை தேர்வு செய்துதான் இந்த நியோ டைடல் பார்க்கை எங்களுடைய தலைவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அங்கே எந்த சட்டமன்ற உறுப்பினர் 6 தொகுதியிலும் எங்களுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெறவில்லை, இது மாற்றுக் கட்சி வெற்றி பெற்று என்ற எண்ணத்தெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு இளைஞருடைய அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதா அவங்க சொன்னாங்களா? நீங்கள் தேவையில்லாத வந்துடக்கூடாது எண்ணம் இல்லை. நீங்கள் பரவாயில்ல எடுத்துருங்க. நீங்கள் அந்த இளைஞருடைய வேலைவாய்ப்பை எதிர்காலத்தில் கருத்திலே கொண்டு அதற்கான நிதியை உடனடியாக டைடல் பார்க்கு டிட்கோ மூலமாக ஒதுக்கீடு செய்து அந்த பணியை உடனடியாக தொடங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 13 புதிய கொள்கைகளை தொழில்துறை வெளியிட்டது. அது உங்களுடைய கொள்கை ஒழுக்க குறிப்பிலும் இருக்கின்றது. நிதிநுட்ப கொள்கை, ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை, உயிர் அறிவியல் மேம்பாட்டுக் கொள்கை, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கொள்கை, காலணி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை, விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை, சரக்கு போக்குவரத்து கொள்கை, பொது தனியார் கூட்டாண்மை கொள்கை, பொம்மைகள் உற்பத்தி, சுழற் பொருளாதாரம், சேமிப்பு கிடங்கு, கடல் போக்குவரத்து உற்பத்தி மற்றும் கடல்சார் உணவுப் பொருட்கள் பலப்படுத்துதல் உள்ளிட்ட புதிய கொள்கைகளுடன் எங்களுடைய அரசு சிறப்பாக தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து சாதனையை படைத்துள்ளது. 2021 தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கின்ற பொழுது சிப்காட் கிட்டத்தட்ட 32,525 ஏக்கரில் 24 சிப்காட் நிறுவனங்களோடு நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 12 புதிய மாவட்டங்களில் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 54 தொழிற்பூங்காக்கள் சிப்காட் 50,059 ஏக்கரில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் எங்களுடைய 5 ஆண்டு கால சாதனை, வேறு எங்குமே நிகழ்த்தவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்கள் ஆட்சியில் தான் முதல்ல 2021 ஜூலை 20ஆம் தேதி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 2.0 என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 24 துறைகள் சார்ந்த 100 சேவைகள். ஒரு தொழில் தொடங்க ஒரு நிறுவனம் வருகின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், அனைத்து சேவைகளையும், அனைத்து அனுமதிகளையும் ஒரே இடத்தில் பெறக்கூடிய வகையில் இன்றைக்கு நீங்கள் கூட 3.0 ஒன்றை நாங்கள் தொடங்க போவதாக சொல்லியிருக்கின்றீர்கள். அதை டிஜிட்டலாக நீங்கள் போட போகிறோம்னு சொல்லியிருக்கீங்க. நான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் அது முதல் தொடங்கியது நாங்கள் தான் தொடங்கி அதன் காரணமாகத்தான் இவ்வளவு முதலீடுகளை ஈர்க்க முடிந்தது. ஒரே இடத்தில் நாங்களுக்கு அனுமதி கேட்ட உடனே கொடுத்த காரணத்தால் தான் விரைவாக அந்த எம்ஓக்கள் எல்லாம் இன்றைக்கு முதலீடுகளாக தமிழ்நாட்டிலே மாற்றப்பட்டது என்பதை நான் இங்கே பதிவு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்துறையின்படி இந்தியாவில் மற்ற மாநிலங்களோடும் தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு செல்லும் பெண்களுடைய சதவீதம் மிகவும் அதிகம். தொழில்துறையை பொறுத்தவரை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் இதில் வேலை பார்க்கக்கூடிய பெண் தொழிலாளர் 43% தமிழ்நாட்டில் மட்டுமே பணிபுரிகின்றார்கள் என்ற சாதனையை தமிழ்நாடு அரசு படைத்துள்ளது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.
தொழிலாளர் நலன், கட்டுமான அனுமதி, வணிக நுழைவு மற்றும் நில நிர்வாகம் ஆகிய பிரிவுகளில் சிறப்பான சீர்திருத்தங்களை மேற்கொண்டதற்காக தமிழ்நாட்டிற்கு டாப் அச்சீவர் என்ற விருது 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதுபோல கடலோர மாநிலங்கள் பிரிவில் தொடர்ச்சியாக 3வது ஆண்டாக தமிழ்நாடு அச்சீவர் அந்தஸ்தை பெற்றது. சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் இந்தியாவின் முதல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் அமைப்பதற்கான முயற்சிகளுக்காக இந்த அங்கீகாரம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதெல்லாம் உங்களுடைய கொள்கை பரப்பு குறிப்பில் இருக்கின்றது. உலக முதலீட்டாளர் கூட்டத்தில் உலக முதலீட்டு மன்ற கூட்டத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாற்றத்தை வெற்றிகரமாக ஊக்குவித்து பசுமை ஹைட்ரஜன் மின்சார வாகனத்துறையில் பில்லியன் கணக்கான முதலீடுகளை ஈர்த்ததற்காக ஐநா சபை முதலீட்டு ஊக்குவிப்பு விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது. அதேபோல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார அமைச்சகத்தால் ஆசிய ஒசியானியா பிராந்தியத்திலேயே சிறந்த முதலீட்டு ஊக்குவிப்பு முகப்பெங்கான விருது அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டது. இப்படி எண்ணற்ற விருதுகளை பெற்று எங்கள் ஆட்சியிலே தொழில்துறை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற அந்தஸ்தை பெற்றது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது எல்லாமே உங்களுடைய கொள்கை வகுப்பு குறிப்பிலே நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். இதையெல்லாம் கடந்த ஆட்சி காலத்திலே இந்தந்த திட்டங்கள் எல்லாம் வழங்கப்பட்டது, இந்த விருது எல்லாம் வழங்கப்பட்டது, இவ்வளவு சிப்காட் தொடங்கப்பட்டது, இவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, இவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது எல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். அதை நோக்கிய உங்களுடைய பயணமும் கூடுதலாக எதையை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லாவிட்டால் கூட அதை நோக்கிய பயணம் இருக்கும் என்று சொன்னீர்கள். ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 13/8/2026 ஒரு ரகசிய முதலீட்டாளர் மாநாட்டை ஒன்று கூட்டினீங்க. ப்ரெஸ் எல்லாம் உள்ள விடலை. அந்த மாநாட்டில் ஒரு 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடப்பட்டு அதில் 67,452 கோடி முதலீடு வந்ததாக தெரிவித்தார். ரகசிய பேரவைத் தலைவர் அவர்களே, ரகசிய என்ற வார்த்தை புறம்பானது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. எடுத்துடலாம். உறுப்பினர் ஆஸ்டின். அதே போல 4/6/2026 மற்றும் 9/7/2026 LNT மற்றும் விக்ரம் சோலார் நிறுவனங்கள் மூலம் சுமார் 33,000 கோடி முதலீடு வந்ததாகவும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். நான் இங்கே கேட்பதெல்லாம் 97 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றீர்கள் சொல்கிறீர்கள். இதில் எத்தனை நிறுவனங்கள் புதிதாக போடப்பட்டது? எங்களுடைய கணக்குப்படி இதில் பல கிட்டத்தட்ட 75-80% மேலுள்ள நிறுவனங்கள் ஏற்கனவே எங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிலே தொழிலை தொடங்கி அல்லது எங்கள் ஆட்சிக்கு முன்பேய தொழிலை தொடங்கி இங்கே முதலீடு செய்து தொழில் செய்துக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷனை நீங்கள் எடுத்திருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புதிய தொழிலை இங்கே கொண்டு வந்ததாக கிட்டத்தட்ட ஒரு 10% இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பதில் வரையில் அதுக்கு ஏதாவது வழக்காக இருந்தால் கூட நம்முடைய அமைச்சர்கள் சொல்லலாம். மீது எல்லாமே திராவிட மாடல் ஆட்சியிலே நம்முடைய அரசாங்கத்தால் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த முதலீட்டாளர்களுடைய நிறுவனங்களுடைய எக்ஸ்பான்ஷனாகத்தான் நான் இந்த 1,00,000 கோடி முதலீட்டை நான் இங்கே பார்க்கிறேன். இதில் பெரும்பாலான எங்களுடைய தலைவரும் தொழில்துறை அமைச்சரும் பேசி தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க ஆட்சியில் இருந்தப்போ 30 நாள்ல எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லுங்க. மாண்புமிகு உட்காருங்க. உறுப்பினர் ஆஸ்டின் பேசு. முடிச்சிடறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ரகசியம் என்ற வார்த்தை மட்டும் நீக்கிறாங்க அவங்க சொன்னது. சரி. உறுப்பினர் ஆஸ்டின். பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் 2021 ஆட்சி பொறுப்பை இருக்கின்ற பொழுது கொரோனா உச்சத்தில் இருந்த நேரம். அந்த நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது கூட கிட்டத்தட்ட 3 மாத காலத்திலே 44,36,000 கோடியாக திட்ட முதலீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நான் ஒரு ஒப்பீடு சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இப்போ முதலீட்டு மாநாடை கடந்த 13ஆம் தேதி போட்டீங்க. ஜூலை 31 முதல் காலாண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு 4 மாநிலத்தில் ஒரு ஒப்பீடு நமக்கு வெளிவந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஏற்கனவே இருந்த காலாண்டு, அதாவது போன 21 இருந்த காலாண்டுக்கும் இப்போ 26 இருக்கக்கூடிய முதல் காலாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒப்பீடு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கர்நாடகாவில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி விகிதம் 2,232.53% அதிகரிச்சிருக்கு ஜூலை 31 3 மாதத்தில் காலாண்டில். கேரளாவில் முந்தைய காலாண்டை விட 294.94% முந்தைய காலாண்டை விட தொழில் முதலீடு அதிகரிச்சிருக்கு வளர்ச்சி. மேற்கு வங்காளத்தில், இதெல்லாம் நம்ம ஸ்டேட் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் நடந்த மாநிலங்கள். மேற்கு வங்காளத்தில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி விகிதம் 199.58% அதிகரித்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய அமைச்சர்கள் கேட்டது போல அந்த 3 மாத காலத்தில் ஜூலை 31 வரை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட
74.48% சரிந்துள்ளது. 200-300% 3 மாநிலங்கள் உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டிலே சரிந்திருக்கிறது. யாரும் மறக்க முடியாது. உங்களுடைய குடியிருப்புகளில் எங்களுடைய பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் குற்றச்சாட்டு வந்து பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது வந்து ஒரு நீங்க காசு கொடுத்தா எதுனாலும் எழுதிப்பாங்க, அது வந்து ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு வந்து படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க வந்து சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வேற எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க வந்து அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை வந்து ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை வந்து அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் பேசணும். முன்னாள் அமைச்சர் அதை பற்றி சொல்ல அவர் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஒப்பீடு சொல்லுகிறார். இல்லை அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பீடு சொல்ற பத்திரிகை வந்து அதான் சொல்ல அதிகாரப்பூர்வமான அரசு இதழா, மத்திய அரசாங்கம் வெளியிட்டதா அல்லது அதிகாரப்பூர்வமாக எந்த அமைப்பு வெளியிட்டதுன்னு சொல்லாம நீங்க கொடுக்க தப்புன்னு சொல்றாங்க. தப்பு இல்லையே? ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு, அதில் நீங்கள் கொடுத்த கொள்கைகளுக்கு புத்தகத்தை வைத்துக்கொண்டு, வெளியில் வருகிற செய்தியை வைத்துக்கொண்டு தான் ஒரு ஒப்பீடு நாங்கள் பேச முடியும். இல்லை, வெளியில் வர செய்தி ஆதாரப்பூர்வமாக இருக்க வேண்டும் தான் அவங்க கேட்குறாங்க. அதான் சொல்ல வர ஆதாரம் இல்லாமல் இல்லை சில பத்திரிகைகள் வந்து அவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக வேண்டியபடி எழுதி கொள்வதும் உண்டு. அப்படி இருக்குதான்னு அவங்க கேட்குறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு கிடைக்கிற குறிப்பை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ஒரு ஒப்பீடு சொல்ல முடியும். அரசை பொறுத்தளவுக்கு பல்வேறு வகையில் அவர்களுக்கு தகவல் சேகரித்துக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்கிற ஒப்பீடு சரியில்லை என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு அந்த உரிமை உண்டு, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அதை சொல்லுகிற இடையில் காசு கொடுத்தா பத்திரிகைக்காரங்க எது வேணாலும் எழுதுருவாங்க என்பது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை, ஏன்னா ஜனநாயகத்தில் 4வது தூணு பத்திரிகை, தொலைக்காட்சி, அதை கொச்சப்படுத்தக்கூடாதுன்றதான் என்னுடைய முதல் பிரச்சனை. ஒன்று, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து 3வது கண்ணாக இருந்து விமர்சனங்களை எடுத்து வைப்பது பத்திரிகைகள், ஊடகங்கள். அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் மீது இப்படி நம்மளுடைய அவையில் அப்படி ஆட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி எழுதுவார்கள். எழுதுவர்கள் ஒப்பீடுகளை பண்ண முடியும். மேடம் ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படி கொடுக்கக்கூடிய பத்திரிகைகளில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள், எதிர்கட்சிகளுக்கு காசு வாங்கி கொண்டு எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக எழுதுகிறார்கள் என்றதெல்லாம் பொதுவாக பத்திரிகைகளை குறித்து அவ்வாறு அமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்லக்கூடாது. பத்திரிகையில் 2 புறம், ஏன்னா நீங்க வந்து ஒரு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட ஒப்பீடை செய்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்காக இவர்கள் காசு வாங்கி கொண்டார்கள் என்று ஒரு பத்திரிகை பற்றி குறிப்பிடுவது என்பது ஒட்டுமொத்தமாக பத்திரிகையை வந்து எல்லா பத்திரிகையிலும் அது குறிப்பிடுவதாக அமைந்துவிடும். எனவே அது போன்ற ஒரு நிலைப்பாட்டையோ அது போன்ற ஒரு செய்தியோ மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையிலே சொல்வது அழகல்ல என்பதை நான் தெரிவித்தேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், நான் அதை பற்றி விளக்க நான் சொல்றேன் அப்புறமா. பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் சொன்னது வந்து ஒரு சில பத்திரிகைகள் நம்பகத்தன்மையில் நிறைய பத்திரிகைகள் இருக்குது. அதில் ஒரு சில பேர் வந்து அவர்களுக்கு தேவையான செய்திகள் அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத நிறைய வந்து பிஸ்னஸ் ரிவ்யூஸ் எழுதுறவங்க நிறைய அந்த மாதிரி எழுதுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு இது மாதிரியான ஒரு சபையில் பேசும் பொழுது முதலீட்டாளர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்து தவறான எண்ணம் உருவாகும். அதன் மூலமாக மாநிலத்திற்கு கெட்ட பேர் என்ற ஒரு இதெல்லாம் சொன்னார். ஆதாரப்பூர்வமாக இப்போ தேசிய அளவில் கொடுக்கப்படும் ஒரு கணக்கீடோ அந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா பத்திரிகைகள் நிறைய இருக்கு. இப்போ தினத்தந்தி கூட தான் நல்ல பத்திரிகை நல்லா இருக்கு. அவங்க கூட கடந்த வாரம் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. லஞ்சம் ஊழலுக்கு எதிராக முதல்வர் விஜய் அவர்கள் சாட்டையை சுழட்டி இருக்கிறான்னு போட்டிருக்காங்க. அதை
அது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நாம் நம்புகிறோம். ஏன்னா ஆக்கப்பூர்வமாக நம்பகத்தன்மை உள்ள பத்திரிகைகள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். நம்பகத்தன்மை இல்லாத பத்திரிகைகள் பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. அது எந்த பத்திரிகை, அதை பற்றி நம்ம இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பேச வேண்டாம். உறுப்பினர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரத்தலைவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சொன்னாங்க, அவங்களுடைய ஆட்சியில் நீங்கள் 1 லட்சம் கொண்டாந்துருக்கிறீங்க, அதில் எந்த ஒரு தவறு இல்லை. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2015 தான் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தான் இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை முதல்ல நடத்தினாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2,62,200 கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம்னே உடனே வந்து தொழிற்சாலை வந்துடாது. பெரிய நிறுவனங்களாக 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் தொழிற்சாலை வந்து பயன்பாட்டுக்கு வருவதற்கு. ஒரு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அதற்கு முதல் நிலை எடுக்க வேணும், பிறகு அனுமதி வாங்கணும், மத்திய அரசு மாநில அரசு பல அனுமதி வாங்க வேணும், பிறகு கட்டடம் கட்ட வேணும், அதுக்கு உண்டான எந்திரங்கள் பொறுத்து வேணும், அதுக்கு ஊழியர் அமைக்க வேணும், நிரந்தரம், அதுக்கு வங்கியில் கடன் பெற வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. உடனே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் எந்த தொழிற்சாலையும் பயன்பாட்டுக்கு வராது. ஆக பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பயன்பாட்டுக்கு வரும், பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வராமல் போகும். ஆகவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதெல்லாம் நடைமுறைக்கு வருது என்பது சாத்தியமில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைக்க பிறகும் சரி, அம்மாவுடைய அரசும் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொழிற்சாலையில் அதிகமாக துவங்கப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடித்தளமாக அமைந்தது என்பதை அவையினுடைய கவனத்துக் கொண்டார். தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொன்று என்னென்னா, அந்த ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ற இருக்கிற அந்த இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசும்போது ஒன்று மட்டும் அவங்க கூகுள் சர்ச் நார்மலாக பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்த உடனே எல்என்டி 18,600 கோடியில் 8,200 வேலை வாய்ப்புகள் தரோன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் அதில் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 7,000 கோடின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணியிருந்தாலே அந்த நம்பரே தப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு செய்தியை எடுத்துட்டு வந்து இங்கே சொல்லக்கூடாதுன்றது தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பழைய நிகழ்வுகளிலே நடந்த ஒரு விவாதத்தை பற்றி ஒரு குறிப்பை நான் இங்கே சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். 2017ஆம் ஆண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு தனபால் அவர்கள் இருக்கின்ற நிலையில் அவர் ஒரு குறிப்பை இங்கே படித்து காட்டுகிறார். 1998ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள் பத்திரிகையில் வருகின்ற ஏசியங்களை வைத்து நாம் இங்கே விவாதம் செய்வது அழகல்ல என்று குறிப்பிட்டுள்ளதையும், 2011ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு உரையாற்றுகையில் சொன்னதை மீண்டும் பதிவு செய்கிறேன் என்றும், அன்றைக்கு பேரவை முன்னவராக இருந்த மாண்புமிகு பேராசிரியர் க அன்பழகன் அவர்கள் 2010ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 10ஆம் நாள் இங்கே உரையாற்றுகையில் குறிப்பிட்டதையே மீண்டும் பதிவு செய்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுப்ப நினைக்கிற பிரச்சனைக்கு நான் மறுப்பதற்கான காரணத்தை விளக்கிற உடனே பேராசிரியர் பெருந்தகை பிறந்த பெரியவர் அன்பழகன் அவர்கள் சொன்னது, ஒரு செய்தி தன்னுடைய காதிற்கு வந்தால் கூட அது குற்றச்சாட்டு வடிவம் எடுக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டறிந்து அதன் பின்னர் தான் இந்த அவையிலே சொல்ல வேண்டும். வெளியில் எத்தனையோ செய்திகள் வரலாம், அப்படி வருகிற செய்திகளையெல்லாம் இங்கே பதிவு செய்வதற்கு இது ஒன்றும் பதிவுத்துறை அலுவலகம் அல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேல் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பத்திரிகை செய்தி வைத்துக்கொண்டு அது உறுதிப்படுத்தி பேசக்கூடாது என்பது வேறு. நாங்கள் அதை சொல்லலை. பத்திரிகை காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஜனநாயகத்தில் 4வது தூண் என்ற பத்திரிகை என்று நாமே இந்த சட்டமன்றத்திலே பல நேரம் பாராட்டி பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது பத்திரிகை காசு வாங்கி கொண்டு எழுதுகிறது, அப்படி நம்முடைய மின்துறை அமைச்சர் குறிப்பிட்டதை போல அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, சில பத்திரிகையினர் அது எந்த பத்திரிகை பேர் சொல்லிட்டு போட வேண்டியதான ஒழிய 10ஆம் பத்திரிகை சொல்வது தவறு இல்லை. இந்த விவாதமே மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் சொல்லியது, அவர் சொல்லிய தகவல் அதிகாரப்பூர்வமற்ற செய்தியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது அதிகாரப்பூர்வமற்ற செய்தி. அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் என்ற முறையில் நான் அறிவிக்கிறேன், இந்த சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று அவர் அறிவிக்கிறார்.
அதில் வந்து ஆதாரம் இல்லாத அந்த பத்திரிகை செய்திகளை பற்றி அவர் சொன்னது வந்து எல்லா ஒட்டுமொத்த பத்திரிகையும் தொழில்துறை அமைச்சர் வெறுப்பதாகவோ அவர்களை பற்றி வெறுப்புணர்வு ஏற்படுத்த எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தை அவர் வெளியிடவில்லை என்று நான் கருதுகின்றேன். பத்திரிகை துறையை பற்றி இந்த மன்றத்தில் இருக்கிற மாமன்றத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பு மிகப்பெரிய மரியாதை உண்டு. குறிப்பாக தொழில்துறை அமைச்சருக்கும் இந்த அமைச்சர் பெருமக்களும் இருக்கு என்று நான் கருதுகிறேன். வெளியிருந்த பல செய்திகளிலிருந்து பல பத்திரிகைகளை பாராட்டுவதிலிருந்து அதை என்னால் உணர முடிகின்றது. ஒரு சில பத்திரிகைகள் இருந்து அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தால் உள்ள உணர்வோடு தவறான செய்திகளையும் உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் வெளியிடுகின்ற பத்திரிகைகளுக்குத்தான் அந்த குற்ற உணர்வு இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு அது எடுக்க வேண்டிய அவசியமில்லை. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எல்லா பத்திரிகையும் நான் சொல்லவே இல்லை. ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்றது ஒரு பிரைவேட் வெப்சைட், அது கூட ஒரு பத்திரிகைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு வெப்சைட், ஒரு பிரைவேட் வெப்சைட். இனி அதே பத்திரிகையாளர்கள் தான் தினத்தந்தியில் நம்மளை பற்றி நம்மளுடைய தொழில்துறையை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இங்கே பேசி பெருமைப்பட்டிருந்தால், தமிழ்நாடு முன்னேறுதுன்னு பேசியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். நீங்கள் ஒரு ஒப்பீடப்பட்டு தான் நான் குறிப்பிட்டேன். அதுக்கு இவ்வளவு ஒப்பிடுறது கூட ஆதாரம் இல்லாத ஒரே நிமிஷம். எந்த பத்திரிகையும் பெயரையோ இந்த பத்திரிகையில் வந்திருக்கூட நான் சொல்லலை. சாதாரணமாக உறுப்பினர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் எதாவது எங்களுக்கு தகவல் கிடைச்சா அதை அமைச்சர்கிட்ட தான் கேட்க முடியும். அவங்ககிட்ட தான் அரசாங்கம் இருக்குது. நான் சொன்ன ஒப்பீடு பற்றி அவங்க வந்து ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பதில் உரை சாயங்காலம் இருக்குது. அதில் நீங்கள் சொன்னது தவறு, அது சொல்லுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நான் அது குற்றச்சாட்டே சொல்லலை, எந்த குற்றச்சாட்டும் சொல்ல எதுவும் சொல்லவில்லை. என்ன ஒரு நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சுருந்தீங்க, 24 நிமிஷம் ஆயிடுச்சு. முடிக்க போகிறேன். அதே போல் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் வந்து 3 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளாக இவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னால் குற்றச்சாட்டு சொல்லலை. 3 மாதம் ஆகிருக்குது. அது உங்கள் கொள்கை விளக்க குறிப்பை பார்த்தாலே தெரியுது, அதில் எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ண போகிறோங்க, ஒரு லாங் டேர்ம் திட்டங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்க 2036 நாங்கள் $1.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றுவோம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மாற்றினா நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற பொழுது 2030 $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக இலக்கை நாங்கள் உயர்த்துவோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். அதை நோக்கி தான் அங்கே பயணம் போச்சு. அதனால தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தொழில்துறையிலே தமிழ்நாடை மாற்ற முடிந்தது. 2030 நாங்கள் இப்போ ஆட்சியை தொடர்ந்திருந்தோம் என்று சொன்னால் 2030 அந்த சாதனையை ஈட்டி இருப்போம், கொண்டு வந்திருப்போம். $1 ட்ரில்லியன் கொண்டு வந்திருப்போம். தொழில்துறை முடிக்கிட்டோம். அவங்க தொழில்துறை அமைச்சர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இப்பதான் சொல்லி முடித்தேன். அதாவது அவர் மூத்த உறுப்பினர் கூட, முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புக்கை காமிச்சு ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு இப்படி நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்ன்றதை விட்டுட்டு இளைஞர்கள் தான் உங்களுடைய நோக்கம் என்றால் இந்த மாதிரியான தப்பான ஒரு பதிவை நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. அது தவறான செயல். நாங்கள் வந்து ஆலோசனை சொல்லலாம், அறிவுரை சொல்லலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அவங்களை வாழ்த்த முடியாது. என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். தான் எதிர்கட்சியோட கடமை. அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். நான் உங்களை கேட்டுக்கொள்ளதெல்லாம் 2 கருத்து ஒரே கருத்து தான் முடிச்சிருக்கேன். கேட்டுக்கொள்ளதெல்லாம் நீங்கள் வந்து $1.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் நீங்கள் வந்து கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய ஆட்சி இந்த காலத்தில் அமைந்து எங்களுடைய முதலமைச்சர் அந்த பக்கத்தில் முதலமைச்சராக இருந்து ஏற்கனவே எங்களுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர் ராஜா அவர்கள் இங்கே தொழில்துறை அமைச்சராக இருந்தாருன்னா அந்த 2036 $2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் பொருளாதார வளர்ச்சியாக கொண்டு வந்திருப்போம் என்ற உத்தரவாதத்தை நான் தருகின்றேன். நீங்கள் நல்லா உழையுங்கள். நாங்கள் யாரும் உங்களுக்கு எதிரில்லை. நல்லா உழையுங்கள். கடுமையாக உழைத்தால் தான் தொழில்துறையிலே முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படி உழைத்த காரணத்தால் தான் எங்களுடைய தலைவர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் உழைத்து கடுமையாக முதலீட்டாளர்களை சந்தித்து அதன் மூலமாகத்தான் இந்த உயரத்தை நாங்கள் உச்சத்தை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். எனவே அதே போல் நீங்கள் உழையுங்கள். முடிந்தால் ஓரளவுக்கு எங்களுடைய இலக்கிலே ஒரு பாதையாவது நீங்கள் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் நான் வரையறுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல் இங்கே பேசுகின்ற பொழுது அமைச்சர் நான் முடிச்சுட்டே தான் லாஸ்ட் அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள். முதலீட்டாளர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்களா, தவறாக சிந்திக்க மாட்டாங்களா, இப்படி தான் பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து சொன்னாங்க. இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? தான் இன்னைக்கு முதலீடுகளை ஈர்க்கக்கூடியதுக்கு பரந்தூர் விமான நிலையம் தான் மிக முக்கியமான இது. நான் கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல நாங்கள் எடுத்துட்டோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்ங்கிறதும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக. விவசாயத்திற்காக குரல் கொடுக்கும் சொல்லக்கூடிய டெல்டாவில் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் பரந்தூருடைய விவசாயிகளுக்கு எதிராக, பரந்தூர் மட்டுமல்ல, திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகளுக்காக குண்ட சட்டம் போட்டது திமுக. அப்ப இன்றைக்கு விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நீர்வளமும் எத்தனை ஏரிகள் என்பது இருக்குங்கிறது மூத்த உறுப்பினருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழகத்தில் மிக அதிக ஏரிகள், 381 நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அப்ப 381 ஏரிகளை பத்தி அவங்க பேசுனதில்லை, மக்களுடைய குரலுக்கு பேசுனதில்லை. நேற்றே தெளிவா சொல்லியாச்சு. சென்னை விமான நிலையத்துடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன, அதை அடுத்த லெவலில் கொண்டு போறதுக்கான அரசினுடைய நிலைப்பாடு என்ன, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் நேற்றிலிருந்து திமுக இந்த விமான நிலையம் இல்லைன்னா தமிழகத்தோட முதலீடே போயிடும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே இருக்காது. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திமுக எல்லாரும் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம், எந்த நிறுவனம் இருந்தாலும் முதலமைச்சர் இன்னைக்கு நேரடியாக சந்தித்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் வாங்க, நானே எல்லா துறையிலையும் எந்த விதமான ஹடில்ஸும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லக்கூடியவர் சிஎம். அப்படிதான் ஒவ்வொரு துறையில அவர் நடந்துட்டு இருக்காரு. அதனால நேத்து கூட ஒன்று நடந்துச்சு. இதே அண்ணன் ஆஸ்டின் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அண்ணன் ஜி ஸ்கொயர் நிறுவனம் பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அப்ப இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். விவசாயிகளுக்காக, விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம், இத்தனை ஏரி இருக்கு, 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடுங்கள எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளையரிக்கு நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம். தங்கம் தெரசு அவர் பேசுங்க. தங்கம் தெரசு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விமான விரிவாக்கத்திற்காக பரந்தூர் விமான நிலையத்தை அங்கே நிலம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போகிறீங்க? இல்லை விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர்கிட்ட. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இந்த திட்டத்திற்கு மொத்தமாக 5846 ஏக்கர் தேவைப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா பட்டா நிலங்கள் 3774 ஏக்கர் பட்டா நிலங்கள். அதில் அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலங்கள் 3 போகங்கள் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் 2681 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருந்தது.
ஸோ அரசு நிலங்களாக இதில் காட்டப்பட்ட நிலங்கள் வந்து 1972 ஏக்கர் அரசு நிலங்களாக காட்டப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 1558 ஏக்கர் வந்து வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள். அதில் பெரும்பாலும் பெரிய நீர்நிலைகள், பெரிய ஓடைகள் எல்லாம் வந்து இந்த அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கரில் வந்து 1558 ஏக்கர் வந்து நீர்நிலைகள் காட்டப்படும். இது வரைக்கும் அதாவது 90%, நேற்றே வந்து பேட்டியில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பலர் வந்து சொல்லியிருந்தாங்க, 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இது வரைக்கும் வந்து 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம், இந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா, நேற்றே முதல்வருடைய அறிக்கையில ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, இது வரைக்கும் வந்து நம்மளுடைய கரண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 30 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இப்போ இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்டுக்கு இருக்கு. அது இல்லாமல் டெர்மினல் 3 வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு 5 மில்லியன், அதாவது இது ரெண்டும் சேர்த்தால் 35 மில்லியன் கெப்பாசிட்டியை நம்ம அடைவோம். அது இல்லாமல் டெர்மினல் 5, அதாவது நார்த் வெஸ்ட்ல டெர்மினல் 5க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா, திட்டமிடப்பட்டு முடிச்சோம்னா, கூடுதலாக 20 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஒரு வருஷத்திற்கு கையாளக்கூடிய கெப்பாசிட்டி வரும். அதாவது வருஷத்திற்கு 55 மில்லியன் கெப்பாசிட்டி வந்து நம்ம கையாளக்கூடிய திறமை இப்போ இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்லேயே டெர்மினல் 3, டெர்மினல் 5 முடிச்சோன்னா இருக்கும். இது எப்படின்னா, இப்போ இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் வந்து 4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்போ இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணலை. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இது வரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதில் வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்குது. அதனால தான் வந்து இந்த திட்டம் வந்து 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகர்வும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதில் இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜி ஸ்கோர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது. வேற யாருக்காகவும் இல்லை. யார் பேசுறீங்க? யாரா ஒருத்தர்? மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதம், பேரவைத் தலைவர் அவர்களே, முடிச்சிருங்க.